ஒரு பல்பு 120 வருஷமா தொடர்ந்து எரியுமா? ஆமாங்க. இந்த பல்ப் எரியும். இந்த எலக்ட்ரிக் பல்ப் தான் வரலாற்றால பார்த்தீங்கன்னா, போற்றப்பட்டு 120 வருஷமா எரிஞ்சுகிட்டு இருக்குது. பல்ப் கண்டுபிடிச்சது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். தாமஸ் ஆல்வா எடிசன். இதற்கு முன்னாடியே நெருப்பாலான விளக்குகள தான் மக்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. பல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல தான் தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தீங்கன்னா, மின்சாரத்தாலான பல்ப கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கும் பல்ப் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, பலவிதமான பல்புகள் விற்பனைக்கு வந்துருச்சு. பெரும்பாலும் பல்புகள் ஓரிரு ஆண்டுகள் மட்டும் தான் தாங்கும். அதற்கப்புறமா ஃபியூஸ் போயிடும். சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, பல்புக்கு 1 முதல் 3 ஆண்டுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேரண்டி குடுக்குறாங்க. இந்த மாதிரி கேரண்டி முடிஞ்சதுமே இந்த பல்புக்கும் ஆயுசு முடிஞ்சிரும்னு சொல்லலாம். இது எல்லாமே நாம இன்னைக்கு கண்கூடா பார்த்துட்டு இருக்கிற நிகழ்வு தான். ஆனா 120 வருஷமா ஒரு பல்ப் எரியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, அப்படியான ஒரு அதிசய பல்பு இந்த உலகத்தில் இருக்குது. எடிசன் பல்பை கண்டுபிடிச்ச காலகட்டத்திலேயே தயாரிச்ச இந்த பல்பு இன்னைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒளிர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இது எப்படி எங்க அப்படின்னு கேட்குறீங்க தானே? இந்த பல்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய லிவர்மோர் அப்படிங்கிற நகரத்துடைய தீயணைப்பு நிலையத்தில் தான் இருக்குது. இந்த பல்பை ஷெல்பி எலக்ட்ரானிக் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனம் 1901ஆம் ஆண்டு தயாரிச்சிருக்காங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பல்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குதான். இதை சென்டேனியல் பல்ப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பல்பு ஒரே ஒரு முறை பார்த்தீங்கன்னா 1937ஆம் ஆண்டு வயர்களை மாற்றுறதுக்காக மட்டுமே அணைக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு தடவை மட்டும் வயர்கள் மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் இதை ஆன் பண்ணியிருக்காங்க, ஒளிர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பல்பு இப்போ கின்னஸ் புத்தகத்தில் கூட இடம் பிடிச்சிருக்கு. இந்த பல்பு இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா வச்சு இந்த பல்பு எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டு வராங்களாம். அந்த அளவுக்கு இந்த பல்பு ஸ்பெஷலாக இருக்கு. இந்த பல்பு 4 வாட்ஸ் பவர் கொண்டதான். இப்போ 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பல்ப் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குதான். 2001ஆம் ஆண்டு படி இந்த பல்புக்கு 100 வயசு ஆகியிருக்கு. அதற்காக 100 வயசு ஆகிடுச்சு இந்த பல்புக்குன்னு சொல்லிட்டு பிறந்த நாள் கூட ரொம்ப விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க. மியூசிக் பார்ட்டி எல்லாம் நடத்தி தீயணைப்புத்துறை அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டியை அதாவது இந்த பர்த்டே பார்ட்டியை கொண்டாடி இருக்காங்க. ஆனால் இந்த பல்பை நீங்கள் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா பலவிதமான பகுதிகளில் இருந்தும் ஆட்கள் தீயணைப்பு நிலையத்தில் பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் வியக்கத்தக்க விஷயமே. விடுமுறை நாட்களில் அந்த தீயணைப்பு நிலையம் ஒரு மியூசியம் மாதிரியே பார்த்தீங்கன்னா அதிக கூட்டத்தால் சூழப்பட்டிருக்குமா. 2013ஆம் ஆண்டு இந்த பல்பு தானாகவே அணைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பல பேரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த பல்ப் அவ்வளோதான், ஃபியூஸ் போயிடுச்சு, இத்தனை வருஷம் எரிஞ்சதே பெருசு அப்படின்னு. ஆனால் அதனுடைய வயர்களில் தான் கோளாறு இருந்திருக்கு. அப்பவும் கூட பல்பில் எந்த விதமான சேதாரமும் இல்லை. அதற்கப்புறமா வயர்கள் மாற்றப்பட்டிருக்கு. அதன் பின்பு இப்போ வரைக்கும் இந்த பல்பு பிரகாசமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் ட்விஸ்டே. இன்னைக்கும் இந்த பல்பை நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களால் பார்க்க முடியுமா?